நீங்க ரிட்டயர்மென்ட் பண்ற டைம்ல உங்க அக்கவுண்ட்ல ஒரு 50,000 கூட இருக்காதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க வாட்டி பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாரி விஷயங்கள் இன்னும் நெறைய என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 97% மலேசியன் பீப்பிள் அதாவது நம்ம தாங்க இபிஎஃப் அமௌண்ட்ட லம்ப் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, ஒரு 5 வருஷத்துலருந்து 10 வருஷத்துக்குள்ளார 50,000 வெள்ளி கூட நம்ம அக்கவுண்ட்ல மிச்சமே இருக்காது. இந்த மாரி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் எதனால நடக்குது? ஏன்னா, நம்பளோட மெடிக்கல் செலவு ஹை ஆவுது. அப்புறம் பிள்ளைங்களோட செலவு இப்பதான் ஸ்கூல்லாம் தொறந்திருக்காங்க. ஸோ, அதனால நெறைய செலவுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் பிசினஸ் செய்றாங்களோ, அவங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுனும் இருக்கும். ஸோ, பிசினஸும் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் போக வாய்ப்புகள் இருக்குல்ல. இது மட்டும் இல்லாம, யாரெல்லாம் வந்து கம்பெனில வேலை செய்றாங்களோ, அவங்களோட மந்த்லி இன்கமும் லோவா இருக்கிறனால, நம்ப அப்பப்ப போயிட்டு இந்த இபிஎஃப் பணத்த நம்ம எடுக்கிற நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இபிஎஃப் வந்து ஒன் டைம் பேமெண்ட். அதாவது ரிட்டயர்மென்ட் பண்ற டைம்ல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய காசு. அத வந்து டெய்லி லைஃப்க்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருந்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாரி தான் 50,000 கூட நம்ம அக்கவுண்ட்ல மிச்சமே இருக்காது. ஆனா இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, இபிஎஃப் டச் பண்ணாம, லைஃப் இன்சூரன்ஸ்ல கிடைக்கிற கேரண்டி பே அவுட்ட யூஸ் பண்ணி டெய்லி லைஃப்ப நம்ப மூவ் ஆன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இறப்பு பிளஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டும் அண்ட் கேஷ் வேல்யூவும் குடுக்குறாங்க. இதனால வந்து நம்மளோட ஃபேமிலி பர்டன் வந்து 0 ஆவ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இத பத்தி மேலும் உங்களுக்கு தெரியணும்னா, கீழ இருக்கிற கான்டாக்ட் ஃபார்ம் குடுத்திருக்கேன். நீங்க தாராளமா உங்களோட டீடைல்ஸ் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம, எனக்கு நீங்க புலனம் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாங்க. மறுபடியும் சொல்றேன். நீங்க ரிட்டயர்மென்ட் டைம்ல எந்த ஒரு கஷ்டமும் படாம பீஸா வாழணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு இபிஎஃப் மட்டும் போதாது. லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா தேவைங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன்.